ஸோ இந்த அமர்வுல வந்து நம்ம கார்டியோவாஸ்குலர் பிசியாலஜினுடைய பார்த்து தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுல எக்ஸாமினேஷன் பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்கும், அதே மாதிரி கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம்னா என்ன, அதனுடைய மெயினான கீ ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னலாம் இருக்கு, மேஜர் ரோல் என்னென்ன, வைட்டல் ரோல் என்னென்னலாம் பண்ணுது அப்படின்ற பார்த்தோம். அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி ஹார்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். ஸோ ஸ்ட்ரக்சர் வந்து என்ன மாதிரிக்கான இது என்ன மஸ்குலர் ஆர்கனா, இது வந்து என்ன மாதிரிக்கான டபுள் பம்ப் பண்ணுதா, இது எந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்கு, இதனுடைய வெயிட் எவ்வளவு, மென்னுக்கு எவ்வளவு, விமனுக்கு எவ்வளவு அப்படின்ற ஷார்ட்கட் பார்த்தோம். சரியா? ஸோ இதோட வந்து ஃபர்ஸ்ட் வந்து இதனுடைய ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷனுடைய இன்ட்ரோடக்ஷன்ஸ். தென் ஃபர்ஸ்ட் ஹார்ட்னுடைய ஸ்ட்ரக்சருக்கு போகும். ஸ்ட்ரக்சர்ல நிறைய கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. நான் 3 விதமான கொஸ்டின் பேப்பர் செட்டர் சொன்னேன். அதுல வந்து இதை ஒரு நார்மல் பிசியாலஜியை பார்க்கக்கூடியவரும் இருப்பாரு, அதே மாதிரி அனாட்டமி அண்ட் பிசியாலஜின்ற அடிப்படையில பார்க்கக்கூடியவரும் இருப்பாரு அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, ஹார்ட் அப்படின்னு நம்ம போனோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சிருக்கணும், லேயர் ஆஃப் தி ஹார்ட் வால். ஏங்க ஹார்ட் வால் அப்படின்னு கொடுத்தது, வால்னா இங்க சுவர்னு அர்த்தம். இன்னொன்னு வால்வ், VALVன்னு வரும். வால்வ் அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய வால்வ்ஸ், அரைச்சந்திர வாழ்வு, பிறைச்சந்திர வாழ்வு நம்ம சொல்றோம்ல, இதெல்லாம் அதுல உள்ள இருக்கக்கூடிய வால்வ்ஸ். இந்த இடத்துல வால் கேட்கிறாங்களா வால்வு கேட்கிறாங்களா அப்படின்றத நீங்க ஆன்சர்ல பார்க்கணும். ஸோ ஹார்ட் வால்வுக்கு பதிலாக நீ அவன் ஃபர்ஸ்ட் ஆன்சர்லயே கொண்டு மேல பெரிக்கார்டுன்னு கொடுத்து வச்சிருப்பான். நீங்க அடுத்து வந்து கீழே வந்து அவன் என்ன கேட்டுப்பா, ரைட்டு ஆரிக்கிள் வென்ட்ரிக்கிளுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த வால்வினுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்பான். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. அதனால வந்து கரெக்டா நம்மளுக்கு வால்வு கேட்கறாங்களா வால் கேட்கறாங்களா அப்படிப்பாங்க. ஸோ எஸ்பெஷலி வந்து வாலை பொறுத்தவரை நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர்ஸ்ல, பிஜிடிஆர்ல இல்ல, யூஜிசி மற்ற எக்ஸாமினேஷன் எல்லாத்துலயுமே கேட்கறாங்க. அதே மாதிரி டிஎன்பிசியில அதையும் இந்த வால் சம்பந்தமா கேட்கறாங்க. ஸோ லேயர் ஆஃப் ஹார்ட் அப்படின்னா முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் உங்க மனசுல என்ன புரியணும் அப்படின்னா, இந்த 4 லேயர் கொடுத்துருக்கேன் சார். எப்பவுமே எந்த வேர்டுனுடைய ப்ரிபிக்ஸா நல்லா புரிஞ்சுக்குங்க, எந்த வேர்டுடைய ப்ரிபிக்ஸ், நான் இங்க மட்டும் இல்ல, அனாட்டமி பிசியாலஜில எந்த இடத்துல நான் நடத்தினாலும் கூட அதனுடைய ப்ரிபிக்ஸ் வேர்டுல எண்டோ அப்படின்னு வந்துருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா, எண்டோன்னு வந்துச்சுன்னா இன்னர் அப்படின்னு அர்த்தம், உள் உரை அப்படின்னு அர்த்தம், உள் உரை அப்படின்னு அர்த்தம். எண்டோன்னு வந்துட்டாவே என்ன அர்த்தம், ப்ரிபிக்ஸா எந்த வேர்டு இந்த இடத்துல எண்டோ கார்டின்னு இருந்தா நீங்க ஆட்டோமேட்டிக்கா அது இன்னர் லேயர் அவுட்டர் லேயர், இந்த இடத்துல மட்டும் இல்ல, அது லிவர்ல கேட்கலாம், வேற எங்க வேணாலும் கேட்கலாம். அதே மாதிரி அடுத்து மயோ அப்படின்னா, மையோ அப்படின்னு வார்த்தை வந்தாலும் சரி, இல்ல மீசோ, MESO, மீசோ, MESO, மயோன்னு வந்தாலும், MY ஓன்னு வந்தாலும் சரி, அதே மாதிரிக்கு வந்து மீசோன்னு வந்தாலும் சரி, அது வந்து என்ன லேயர் அப்படின்னா மிடில் லேயர், நடு உரை. அடுத்து எபி அப்படின்னா மேல, எபி. சரியா? எபி அப்படின்ற ஒரு ஸ்டைல் வந்து பென்சிங்ல இருக்கு. பென்சிங் நீங்க பாத்தீங்கன்னா எபி அப்படின்றது, ஸ்பாயில் அப்படின்னு ஒரு 3 ஸ்டைல் இருக்கும். எபி அப்படின்றது ஒரு ஸ்டைல். எபினா என்ன அர்த்தம், மேல. அப்ப இதயத்தை சுற்றி 3 லேயர் இருக்கு, உள் உரை, நடு உரை, மேல் உரை அப்படின்றது. இப்ப இதுக்கிடையில ஏன் இது வந்து இந்த இடத்துல ஏன் எந்த இடத்துல நீங்க அனாட்டமில எபி மிடில் வந்தா அது மிடில் லேயர் உங்களுக்கு அடுத்து வர்ற வார்த்தை புரியலனாலும் பரவாயில்ல. இப்ப கார்டியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கார்டியம்னா என்னது, ஹார்ட்டை குறிக்குது. அப்ப எபிகார்டியம், எண்டோகார்டியம் அண்ட் மீசோகார்டியம் அல்லது மயோகார்டியம் அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த கார்டியம்ன்ற வார்த்தை எதை குறிக்குது, எண்டோனா உள் இதய உரை அப்படின்னு அர்த்தம். சோ இப்ப இதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, அப்ப இந்த 3 இப்படி இருக்கா, அப்ப பெரிகார்டியம் எங்க சார் இருக்கும் அப்படின்னா, இந்த 3 லேயருக்கு மேல இருக்கக்கூடிய லேயருக்கு பேர் தான் பெரிகார்டியல் லேயர். பெரிகார்டியல் 2 லேயர் இருக்கும். பெரிகார்டியல் புளியிட அதுக்கு இடையில இருக்கும். அந்த பெரிகார்டியல் மேல இதயத்தினுடைய மேல் உரைன்னு கேட்டாங்கன்னா அது பெரிகார்டியல் உரை தான். ஆனா அந்த இடத்துல பெரிகார்டிய உயிரை கேட்கறாங்களா இல்ல எபிகார்டியம் கேட்கறாங்களா, இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்சியேஷன் என்ன அப்படின்றத அக்யூரேட்டா தெரிஞ்ச ஆன்சர் பண்ணுங்க. சரியா? அப்ப இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் பாருங்க, இதுக்கு நான் உங்களுக்கு டயக்ராம், இது நான் சொன்னா புரியாது, டயக்ராம் வச்சிருக்கேன், நான் பின்னாடி காட்டுறேன். முதல்ல என்ன புரியுங்க அப்படின்னா, எண்டோகார்டியம் அப்படின்னா என்ன அர்த்தம், ஆட்டோமேட்டிக்கா எண்டோ மீன் உள்ள அப்படின்னு அர்த்தம். எண்டோ அப்படின்னா உள்ள. அப்ப என்னது, இன்னர் லேயர். அந்த இன்னர் லேயர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்மூத் சர்ஃபேஸ் ஃபார் பிளட் ஃப்ளோ. இது எதுக்காக அந்த இன்னர் லேயர், நீங்க பிளட் வெசல்ஸா இருக்கட்டும் இல்ல ஹார்ட்டா இருக்கட்டும், ஏன்னா இந்த இடத்துல கார்ட்ல இருக்கக்கூடியது இருந்தாலும் கார்ட்ல இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ்லயுமே மேல வந்து என்ன அப்படின்னா இந்த லேயர் தான் இருக்கும், ஸ்மூத்தா இருக்கும். அப்படின்னா பிளட் வந்து ஃப்ளோ ஆகும். இப்போ சொரப்பா இருக்குது, மேடு தள்ளவும் இருக்குன்னா பிளட் ஒழுங்கா பம்பா போகுமா, அப்ப போகாது. அப்ப எண்டோகார்டியம்ன்றது என்ன லேயர்னு கொஸ்டின்ல கேட்டாங்கன்னா இன்னர் லேயர். அது வந்து என்ன, அதனுடைய சர்ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்மூத் சர்ஃபேஸா இருக்கும். அதுல அப்ப எதுக்காக ஸ்மூத் சர்ஃபேஸா இருக்கு, பிளட் வந்து ஈஸியா ஃப்ளோ ஆகுறதுக்காக. நெக்ஸ்ட் மயோகார்டியம் அப்படின்றது என்னது, இது வந்து திக் மிடில் லேயர். இந்த இடத்துல பாயிண்ட் சொல்லிட்டேன், இது ஸ்மூத்னு சொல்லியாச்சு. அப்ப எண்டோன்றது ஸ்மூத் லேயர். அதே மாதிரி இங்க வரும்போது என்னன்னா திக் அப்படின்னு வரும்போது என்னது, திக் அப்படின்னு வந்து என்ன வச்சுக்கலேன்,
அது திக்கா இருக்கு. என்ன லேயர்? மிடில் லேயர். இது எதனால ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேடப் ஆஃப் கார்டியாக் மசில்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி கன்ட்ராக்ஷன். நல்லா கவனிங்க. மயோகார்டியம் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா நம்ம 3 டைப் ஆஃப் மசில்ஸ் படிச்சிருக்கோம். ஸ்மூத் மசில்ஸ், கார்டியாக் மசில்ஸ், இன்னொன்னு என்ன படிச்சிருக்கோம்? ஸ்மூத் மசில்ஸ். ஸ்மூத் மசில்ஸ் அப்படின்றது என்னது? மென் தசைகள் சொல்லுவாங்க. கார்டியாக் மசில்ஸ் அப்படின்றது என்னது? கார்ட்ல இருக்கக்கூடிய ஸ்பெஷலைஸ்டு மசில். அடுத்து ஒரு தசை எலும்பு தசை, ஸ்கெலிட்டல் மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இப்போ இந்த நம்ம ஏற்கனவே கார்ட்ல இருக்கக்கூடிய அந்த கார்டியாக் மசில்ஸ் என்று சொல்லக்கூடிய அது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அதுதான் மஸ்குலர் கன்ட்ராக்ஷனுக்கு முக்கியமான ரோல்ல இருக்கு. அப்ப அது எந்த இடத்துல இருக்குன்னு கேட்டாங்கன்னா, மிடில் கார்டியம், சாரி மயோகார்டியம். அது வந்து மயோகார்டியல் லேயர்ல தான் அது இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அடுத்து எபிகார்டியம் அப்படின்றது என்னது? அவுட்டர் போர்ஷன். வெளி ஏரியா, அவுட்டர் போர்ஷன் லேயர், ஆல்சோ நோன் அஸ் தி விசரல் பெரிகார்டியம். இதுக்கு இன்னொரு பேருக்கு விசரல் பெரிகார்டியம். விசரல் அப்படின்னு வார்த்தை வந்துருச்சு அப்படின்னா, பிரிபிக்ஸா எந்த வார்த்தையில வந்தாலும் சரி, விசரல்ன்ற வார்த்தை வந்துச்சுன்னா உள், அந்த இடத்துல விசரல் வந்தா உள் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா விசரல் எபிகார்டியத்துக்கு வந்து விசரல் பெரிகார்டியம் சொல்றான். அதுக்கு மேல ஒரு எபிகார்டியம் இருக்கும். இது விசரல் உள்ள இருக்கும், மேல ஒரு பெரிகார்டியம் இருக்கு. இந்த ரெண்டு கடையில தான் திரவம். அப்ப எபிகார்டியத்துக்கும் பெரிகார்டியத்துக்கு இடையில தான் அந்த புளியீடு இருக்கு. அதுல பெரிகார்டியம் அப்படின்ற ஒரு புளியீடு இருக்கும். அதான் சொல்றாங்க. So it is known as epicardium is otherwise called as visceral pericardium. Then அடுத்து வரக்கூடிய லேயருக்கு பேர் என்னது? பெரிகார்டியம். சோ இந்த பெரிகார்டியம் லேயர் என்னது? இஸ் a double walled. இது 2 வால் இருக்கு. முதல் இன்னர்ல ஒரு வால், வெளியே ஒரு வால். ஏன் அப்படின்னா இந்த சாக், அதாவது வந்து டபுள் வால் சாக் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல கேப் இருக்குது. எப்படி வந்து நம்ம நுரையீரல்ல வந்து ஏர் சாக் பார்த்தோம்னா, காற்று பைகள் பார்த்தோம்னா அது மாதிரி இந்த இடத்துல ஒரு சாக், அந்த பை மாதிரி இருக்கும். 2 லேயரா இருக்கும். சோ இதுல என்னன்னா, ப்ரொவைடிங் இந்த இடத்துல பெரிகார்டியல் ஃப்ளூயிட் அப்படின்னு ஒரு ஃப்ளூயிட் இருக்கும். இந்த பெரிகார்டியல் ஃப்ளூயிடோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஹார்ட்டை பாதுகாக்கிற வேலை அது பார்க்கும். திடீர்னு ஒருத்தர் ஏதாவது அவசரமா வந்து ஏதாவது ஒரு செய்தி சொல்றப்ப காற்று வேகமா இயங்கும், டக்குன்னு நின்றும் காற்று. அப்ப நிக்க விடாம அந்த காற்றை அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குறது யாரு பண்ணணும் தெரியுமா? இந்த பெரிகார்டியல் ஃப்ளூயிட். அதான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ஹார்ட் ப்ரொவைடிங் தி ப்ரொடெக்ஷன் அண்ட் ரெடியூஸ் தி ஃப்ரிக்ஷனை குறைக்கிறதுக்கும், அதே மாதிரி அவசர காலங்கள்ல ஹார்ட்டை வந்து பாதுகாக்கிறதுக்குமான பணியை யார் செய்வா அப்படின்னா பெரிகார்டியல் திரவம். அதை இருந்து பண்ணக்கூடியது எது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த டபுள் வால்டு சாக் என்று சொல்லக்கூடிய பெரிகார்டியல் லேயர்ஸ். ஸோ இப்போ வந்து ஹார்ட் வால்ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் என்ன கொஸ்டினா நீங்க ஆன்சர் பண்ணிடலாமா அப்படின்ற பாத்துங்க. சரியா? எங்களுக்கு ஓகே சார், நாங்க இப்போ வந்து ஹார்ட்னுடைய ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ல சொன்ன இன்ட்ரோடக்ஷனும் நாங்க ஆன்சர் பண்ணிடுவோம் சார். அதே மாதிரி ஹார்ட்னுடைய ஸ்ட்ரக்சர்லையும் நாங்க ஆன்சர் பண்ணிடுவோம் அப்படின்னா, உங்களுடைய சாட் பாக்ஸ்ல ஒய் அப்படின்ற லெட்டர் போடுவோம். ஒய் அப்படின்ற லெட்டர் போடுவோம். புரியல அப்படின்னா, டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க டவுட் நோட் பண்ணி வச்சுங்க. டைம் கொடுக்கும்போது கேளுங்க. எந்த டவுட்னாலும் லாஜிக்கான டவுட் கேளுங்க. ஸ்பெஷல் டீச்சர் எழுதுறவங்களா இப்ப அட்வான்ஸ் முதல்ல நான் நடத்துனது இப்ப நடத்துக்கு நிறைய வேரியேஷன் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் டீச்சர் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ண உங்களுக்கு தெரியும். ஸோ அடுத்த இப்ப வந்து இதே பார்ட்டுக்குள்ள நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஹார்ட் வால்வ் உங்களுக்கு புரியறதுக்காக நான் தனியா ஸ்ட்ரக்சர், ஏன்னா என்னதான் நம்ம தியரிட்டிக்கலா சொன்னா கூட படம் பார்த்து கதை சொல்லுதல் அப்படின்னா எல்லாத்துமே ஈஸியா புரியும் இல்ல. அதனாலதான் நம்ம அந்த கோயில் எல்லாம் பார்த்தோன்னா, ஒரு கோயிலுக்கு போகும்போது அந்த கோயிலுடைய தலை வரலாறு என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா, ஒரு படமா வரைஞ்சு காட்டிப்பாங்க. ஒருத்தர் உள்ள போற மாதிரி தெரியும், அங்க ஒரு சிலை இருக்கிற மாதிரி தெரியும். அப்புறம் அவர் பூஜை புனஸ்காரம் பண்ணுவாரு. அப்புறம் அந்த கோயில் டெவலப் ஆகி அப்படியே கோயிலா மாறிடும். ஸோ அது மாதிரி தான் இங்கே. ஸோ இந்த படத்தை பாருங்க. எபினாவே மேல தெரியும், அவுட்டர் ப்ரொடெக்டிவ் லேயர், மேல இதயத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு அவுட்டர் லேயர்னு சொல்லுவோம். ஸோ மயோகார்டியல் அப்படின்றது இன்னும் உள்ள கொஸ்டினா போனா கார்டியாக் மசில்ஸ் சொல்லக்கூடிய மசில்ஸ் வந்து எங்கே இருக்குன்னு கேட்டாங்கன்னா ஜென்ரல் நம்ம கேட்டா தெரியாது. ஏன்னா கார்டியாக் மசில்னா ஹார்ட்ல தானே இருக்கும் அப்படின்னு தெரியும். ஹார்ட்ல எந்த இடத்துல லேயர்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா அது மயோகார்டியல் லேயர்ல இருக்கு. இதே வந்து ஸ்கின்ல ஒரு கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர்ல ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. ஸ்கின்ல வந்து பர்டிகுலரா மெலனின் என்று சொல்லக்கூடியது அந்த கிருமி எங்க இருக்கும் அப்படின்னு ஒரு தடவை ஒரு கொஸ்டின்ல வந்துச்சு. அதே மாதிரி வந்து இந்த ஸ்வெட் கிளான்ஸ் சொல்லக்கூடிய அந்த ஸ்வெட் கிளான்ஸ்ல சில எண்ணெய் சுரப்பிகள்லாம் இருக்கும். அதெல்லாம் எங்க இருக்கு, எந்த லேயர்ல இருக்கும்? ஸ்கின்லயே டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் இருக்கு. அதே மாதிரி எபின் வந்தா மேல உள்ள லேயர், அதே மாதிரி உள்ள வந்துச்சுன்னா அப்படி இன்னர் லேயர் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸ்கின் லேயர்ல. அடுத்து வந்து எண்டோகார்டியம் அப்படின்றது தின் இன்டர் லேயர். தின்னு கேட்டாலும் சரி, ஸ்மூத்துன்னு கேட்டாலும் சரி, இது வந்து திக் லேயர். மயோகார்டியம் வந்து திக் லேயரா இருக்கும். ஸோ இதுதான். ஸோ அப்ப எபிகார்டியில வித்தியாசம் பார்க்கும்போது பாருங்க, முதல்ல எண்டோகார்டியம் மயோகார்டியம் எங்க இருக்கு பாருங்க. இந்த எல்லோ கலர்ல இருக்கக்கூடியதுக்கு பேர் என்னது? எண்டோகார்டியம் உள்ள இருக்குது. மயோகார்டியம் அப்படின்றது அடுத்து வந்து லேயர் இருக்கு பத்தில ரெட் கலர்ல காட்டிக்காங்க பாருங்க, அது மயோகார்டியம். எபிகார்டியம் அப்படின்றது அடுத்த ஒரு லேயர். ஸோ ஒரு மாதிரி லைட் கலர்ல இருக்கு பாருங்க.
ஆனா பெரிகார்டி லேயர்னு சொல்லும் போது இங்க பாருங்க இந்த ப்ளூ கலருக்கு வந்துடும். அப்ப இது மேல எல்லாத்தையும் சுத்தி தான் இந்த லேயர்ஸ் இருக்கு. அதாவது வந்து நான் விசரல் சொன்னா உள்ளேன்னு சொன்னேன்ல, பெரைட்டல் அப்படின்னு சொன்னா மேலேன்னு எந்த வேர்டுடைய ப்ரிபிக்ஸா. பெரைட்டல் லேயர் அப்படின்னா பெரிகார்டியல பெரைட்டல் லேயர்னா மேல உள்ள லேயர்னா விசரல்னா உள்ள லேயர். விசரோட்டோனிக், பெரிபிரோட்டோனிக் அப்படிலாம் நீங்க படிச்சுட்டு போயிருக்கேன். சரியா? ரைட், ஓகே. ஸோ இப்போ வந்து எதுக்காக இந்த பிக்சர் காமிச்சிருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து எந்த லேயர் எங்க இருக்கு அப்படின்ற ஒரு இமேஜின் வரணும். எக்ஸாம்ல போகும்போது ஆன்சர் வந்து நம்மளுக்கு திணறாம ஆன்சர் பண்ணணும் அப்படின்றக்காண்டி தான் இது சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து மூவ் ஆன் டு தி சேம்பர். சேம்பர் ஆஃப் தி ஹார்ட். சேம்பர் ஏற்கனவே நான் வரைஞ்சு காட்டுறேன். ஹார்ட்டை பொறுத்தளவு மொத்தம் 4 சேம்பர் வரைஞ்சு காட்டினேன். முதல் இன்ட்ரோடக்ஷன்லேயே ஹார்ட்டை வரைஞ்சு காட்டும் போது எங்க சேம்பர்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம். அதாவது ஹார்ட்டை பொறுத்தளவு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மொத்தம் 2 பகுதி தான் ஹார்ட்டை பொறுத்தளவு. 2 பகுதியா தான் நம்ம முதல்ல வந்து இது வந்து நம்ம வந்து மனித இனங்கள்ல தான் ஹார்ட் வந்து 4 சேம்பர்ஸ். தவளை இதுல எல்லாம் போனோம்னா அவங்கலாம் தவளை எல்லாம் வந்து மொத்தம் 3 சேம்பர்ஸ் தான் இருக்கும். அப்படி காக்ரோச்ல எல்லாம் ஒரே ஒரு சேம்பர் தான் இருக்கும். நம்ம ஹியூமன் பீயிங்ல மட்டும் தான் 4 சேம்பர்ஸ் இது வந்து இது இருக்கும். நான் சொன்ன பத்தி எல்லாம் முதல்ல ஹார்ட் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த சேம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல இதுதான் ஹார்ட் சேம்பர்ஸ்ல 2ஆ ஃபர்ஸ்ட் டிவைட் பண்றோம். இந்த சுவருக்கு பேர் என்ன? ஆரிக்குலார் வென்ட்ரிகுலார் இடைச்சுவர். இது ஆரிக்கிள். மேல உள்ள பகுதி எல்லாமே ஆரிக்கிள், கீழே உள்ள பகுதி எல்லாமே வென்ட்ரிக்கிள். அதனால இது 2ஐயும் பிரிக்கிறதுனால ஆரிக்குலார் வென்ட்ரிகுலார் வால்வ். ஆரிக்குலார் வென்ட்ரிகுலார் வால்வ். இது பேர் ஆரிக்குலார் வென்ட்ரிகுலார் வால்வ், சுவர். அதே மாதிரி இங்க உள்ள ஆரிக்கில ரைட் ஆரிக்கிள், ரைட் ஆட்ரியம் அல்லது ரைட் ஆரிக்கிள், அதே மாதிரி லெப்ட் ஆட்ரியம் ஆர் லெப்ட் ஆரிக்கிள் பிரிக்குது. இதுக்கு பேரு வந்து ஆரிக்குலார் வென்ட்ரிகுலார் வால்வ். சரி, இது வந்து ஆரிக்குலார் வால்வ். இது வந்து ஆரிக்குலார் இடைச்சுவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரிக்குலார் வால்வ். வால்வு கிடையாது, வால்வ். இது வந்து வென்ட்ரிக்கிள் 2ஆ பிரிக்கும், ரைட் அண்ட் லெப்டா பிரிக்கும். சோ இது ரைட் வென்ட்ரிக்கிள், இது வந்து லெப்ட் வென்ட்ரிக்கிள். இதுக்கு பேர் வந்து வென்ட்ரிகுலார் வால்வ். சோ இதுதான் இங்க சேம்பர்ஸ்ல கொடுத்துருக்கோம். சோ 4 சேம்பர்ஸ். ரைட் ஆட்ரியம், ரைட் சைட்ல இருக்கக்கூடிய இது வந்து மேல உள்ள பகுதி, இது எல்லாமே என்னது? ஆரிக்கிள் தான். ஆரிக்கிள் 2ஆ பிரிக்குது, இந்த பக்கம் பிரிக்குது. அப்ப பிரிக்க போது இது ரைட் ஆட்ரியம், லெப்ட் ஆட்ரியம், லெப்ட் ஆரிக்கிள், லெப்ட் வென்ட்ரிக்கிள், ரைட் வென்ட்ரிக்கிள். சரி, லெப்ட் ரைட் ஆரிக்கிள் ஆர் லெப்ட் ஆரிக்கிள், ரைட் ஆட்ரியம் ஆர் லெப்ட் ஆட்ரியம், எது வேணாலும் சொல்லலாம். வென்ட்ரிக்கிள் 2ஆ பிரிக்குது. வென்ட்ரிக்கிள் 2ஆ பிரிக்கிறது என்னது? சோ டோட்டலா இது வந்து வென்ட்ரிக்கிள் தான். 2ஆ பிரிக்குது. ஒன்னு லெப்ட் வென்ட்ரிக்கிள், இன்னொன்னு ரைட் வென்ட்ரிக்கிள்ஸ். சோ அதை தான் இங்க பாக்குறோம். சோ அதனுடைய பர்பஸ் என்னன்னு பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, ரைட் ஆட்ரியம். ரைட் ஆட்ரியம்னா எங்க இருக்கு? இந்த இடத்துல இருக்கு. ரைட் ஆட்ரியம்ன்றது இந்த இடத்துல இருக்கு. சரியா? ரைட் ஆட்ரியம் அப்படின்றது எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா, ஒரு படத்துல தெரியும், நான் பட் இண்டிகேஷன் பண்றதுக்காக சொல்றேன். இதுதான் ரைட் ஆட்ரியம். ஏன் நீங்க சொல்றேன் அப்படின்னா, இது ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க ஆக்சுவலா வந்து சில வால்வு இருக்கும். வால்வுன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, வால்வு, VALVEன்னு சொல்ற வால்வுனா என்ன அப்படின்னா, இன்ஃபீரியர் வீனக்கவா, சுப்பீரியர் வீனக்கவா அப்படின்னு இந்த 2 கீழ்பெரும் சிறை, மேல் பெரும் சிறை. இதயத்தை நோக்கி வரக்கூடிய எல்லா ரத்த குழாய்கள், நான் தொடர்ந்து சொல்லிட்டேன், இதயத்தை நோக்கி வரக்கூடிய எல்லா ரத்த குழாய்களுக்கும் பேர் வந்து என்னது? வெயின். இதயத்துல ஃப்ரம் தி ஹார்ட்ல இருந்து போகக்கூடிய எல்லா பிளட் வெசல்ஸுக்கு பேர் என்ன சொல்லியிருக்கேன்? ஆர்டரிஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். தமனி அப்படின்னு சொல்லியிருக்கேன். மிகப்பெரிய தமனி எது கேட்டா அயோட்டா அப்படின்றது நான் இன்ட்ரோடக்ஷன்ல சொல்லியிருக்கேன். சரியா? சோ ஒண்ணுக்கு ஒண்ணு ரிலவென்ட் இருக்கு. சோ ரைட் ஆட்ரியம் அப்படின்றது என்ன அப்படின்னா, ரிசீவ் தி டீஆக்சிஜனேட்டட் பிளட் ஃப்ரம் தி பாடி. சோ பிசியாலஜியை சேர்த்து படிக்கிறோம். இங்க ஸ்ட்ரக்சர் மட்டும் படிக்கல. சேம்பர் ஆஃப் தி ஹார்ட்ல ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ரைட் ஆட்ரியம் என்ன வேலை பண்ணுது அப்படின்னா, ரிசீவ் தி டீஆக்சிஜனேட்டட் பிளட். இட் இஸ் கால்ட் அஸ் இம்பியூர் பிளட். அந்த ஆக்சிஜன் என்ன இருக்கு? வளர்சிதை மாற்றத்தில் வெளிப்பட்ட கார்பன் டை ஆக்சைடு இங்க இருக்குன்னு அர்த்தம். பாடி வயா the superior and inferior vena cava. superior and vena cava, inferior vena cava. so superior vena cava அப்படின்றது தமிழ்ல சொல்லும்போது மேற்பெரும் சிறை. உடலினுடைய இதயத்தினுடைய மேல் பகுதியில் இருக்கக்கூடிய அஸ்வரத்தங்களை கலெக்ட் பண்ணிட்டு வரக்கூடிய அந்த வெயின். இன்ஃபீரியர் வேன கவா என்பது கீழ்பெரும் சிறை. அது உடலினுடைய கீழ்ப்பகுதியில இருந்து கால் பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா அஸ்வரத்தையும் எடுத்துட்டு வரக்கூடிய வயிறு கீழ் இடுப்பு பகுதி, கால் பகுதியில் உள்ள இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலையும் அஸ்வரத்தை கலெக்ட் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு வெயின். இது எல்லாம் பிளட் கலெக்ட் பண்ணி கொண்டாந்து எங்க கொட்டிடும் அப்படின்னு பார்த்தோம்னா, பிளட் ஃபுல்லா கொண்டாந்து இங்க ரைட் ஆரிக்கில வச்சிருக்கும். ரைட் ஆட்ரியத்துல கொண்டாந்து எல்லா பிளட்டும் பம்ப் ஆயிரும். இந்த இடத்துல நான் இன்னொரு பாயிண்ட் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் மஸ்குலர் கண்ட்ராக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பம்ப் வந்து ஒரே டயத்துல வந்து பல்மனரி சர்க்குலேஷனுக்கு போகும், அதே மாதிரி வந்து சிஸ்டமேட்டிக் சர்க்குலேஷனுக்கு போகும் அப்படின்னு சொன்னா டபுள் பம்ப் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இங்க வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு நோட் இருக்கு, ஹார்ட்டுடைய பேஸ் மேக்கர் சொல்லுவாங்க. அது எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா,
ரைட் ஆர்டியத்துல தான் அது இருக்கும். இந்த இடத்துல சின்ன புள்ளி வடிவத்துல இருக்கும். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா, இதுதான் ஹார்ட்டினுடைய பேஸ் மேக்கர் சொல்லுவோம். எஸ்சிஏ நோடு, சைனோ ஆர்ட்ரியல் நோடுன்னு சொல்லுவாங்க. இது கொஸ்டின்ல கேட்பாங்க. எஸ்சிஏ நோடு, என்ஓ ஆங்கிலத்துல சொல்றேன், என்ஓ டிஇ. இதை பத்தி பின்னாடி நான் சொல்வேன். பட் இந்த இடத்துல தெரிஞ்சுங்க எந்த இடத்துல இதே ஸ்ட்ரக்சர் வச்சு நான் சொல்றேனால இந்த இடத்துல தான் இருக்கு. இதுதான் மசில் கன்ட்ராக்ஷன் தொடங்கி வைக்கும். பிளட் எல்லாம் வந்த பிறகு மசில் கன்ட்ராக்ஷன் ஃபர்ஸ்ட் இதுதான் இனிஷியேட் பண்ணும். இதுதான் சுருங்கி விரியும். அதனால சில பேருக்கு ஹார்ட் அட்டாக் வருது, இல்ல ஹார்ட் ப்ராப்ளம் வருது, ஹார்ட் இயங்கல அப்படின்னா, அப்ப பேஸ் மேக்கர் இயங்கல அப்படின்னா செயற்கை பேஸ் மேக்கரை பொருத்துவாங்க. அவங்க ஹார்ட்டை வந்து பம்ப் பண்ணி கொடுக்குறதுக்காக செயற்கையா வெளியில இருந்து இது பண்ணி அது பம்ப் பண்ணி விடும் ஹார்ட். அவங்களுக்கு இயற்கையா பண்ண முடியாது. அப்புறம் ஹார்ட் ஆப்ரேஷன்லாம் பண்ணி முடிச்ச பிறகு மறுபடியும் அவங்களுக்கு நார்மல் ஆயிடும். ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த இது இருக்குன்றத தெளிவாக புரிஞ்சுங்க. இன்னொரு நோடு இருக்கு, ஏபி நோடுன்னு சொல்லுவோம். ஆரிக்குலர் வென்ட்ரிகுலர் நோடு அப்படின்னு ஒரு நோடு இருக்கு. ஏபி நோடுன்னா அதை பின்னாடி வரும்போது நான் சொல்றேன் அதனுடைய பர்பஸ் என்னன்றது நான் சொல்றேன். ஸோ இங்க வந்து ரைட் ஆரிக்கிள் என்னன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ பிளட்டை வந்து கலெக்ட் பண்ணி இங்க கொடுக்குது அப்படின்னு. ஸோ ரைட் வென்ட்ரிக்கிளோட வேலை என்ன அப்படின்னு அடுத்த பார்ட். ரைட் வென்ட்ரிக்கிள் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இதுக்கு அப்படி கொஞ்சம் கீழே பாருங்க, ரைட் வென்ட்ரிக்கிள் தான் ரைட் வென்ட்ரிக்கிள். ஸோ பிளட் இங்க இருந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, பிளட் இங்க ஒரு வால்வு மாதிரி இருக்கு பத்தியா, இந்த வால்வு இருக்கு பத்தியா உங்களுக்கு தெரியுதா? எனக்கு ஒரு வால்வு இருக்கு பத்தியா, இந்த வால்வு ஆக்சுவலா இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த வால்வுக்கு பேர் என்ன அப்படின்னா பைகஸ்பிட் வால்வ். பைனா 2. எந்த வேர்டுனுடைய முன்னாடி பைன்னு வந்துச்சுன்னா 2, ட்ரைன்னு வந்துச்சுன்னா 3. இதே இது வந்து இந்த இடத்துல வரக்கூடிய இந்த வால்வுக்கு பேர் என்ன அப்படின்னா ட்ரைகஸ்பிட் வால்வ், மூவிதல் வாழ்வு. இது ஈரிதல் வாழ்வு. அப்ப கொஸ்டின்ல கேட்பாங்க, ஈரிதல் வாழ்வு எங்க இருக்கு, மூவிதல் வாழ்வு எங்க இருக்கு, குழப்பிடக்கூடாது. இதயத்தினுடைய இடது பகுதி, இடதுன்னு பார்க்கும்போது ஈரிதலுக்கு நீங்க தமிழ்ல எழுத போனோம் அப்படின்னா எல்லாரும் நேர ஈரிதல் இப்படி எழுதுவாங்க, புள்ளி வச்சு. அப்படி எழுதக்கூடாது, ஈரிதல் அப்படின்னு எழுதுவாங்க. அப்ப இடதுன்னா என்னது? இடதுன்னா ஈரிதல் வாழ்வு. நான் இப்ப சொல்லும் போது என்ன சொன்னேன், மாத்தி சொன்னேன். ஏன்னா இப்ப நேரடி ஏற்கனவே கிளாஸஸ் கவனிச்சவங்க கவனிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். இடது ஈரிதல் வாழ்வு. வலது பக்கம் மூவிதல் சார், மாத்தி சொல்லிட்டீங்க. இடது அப்படின்னா என்னது? ஈரிதல் வாழ்வு. அப்ப எதுல ஈரிதல் வாழ்வு வருது? நான் சொன்ன உடனே யாராவது ஒருத்தவங்க அட்மிட் பண்ணிட்டு சொல்வீங்களான்னு பார்த்தேன், ஒருத்தவங்களே சொல்லல. சோ மறக்க கூடாது அப்படின்றதுனாலதான். ஓகே, இடது அப்படின்னா என்னது? ஈரிதல் வாழ்வு. இந்த இடத்துல மூவிதல் வாழ்வு இருக்கு. சரியா? மாத்திக்கணும். சரியா? ரைட். உங்களுக்கு ஒருவேளை நான் தப்பா சொல்ற மாதிரி இருந்தா இமீடியட்டா நீங்க அட்மிட் பண்ணணும். உங்களை செக் பண்ணி பாக்குறேன். அதான் பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, ஸ்பெஷல் டீச்சர் படிச்சவங்க. அதனால அவங்களுக்கு இது சரியா புரிஞ்சிருக்கா அப்படின்றதுக்காக நான் கேட்கிறேன், யாரும் சொல்லல. சோ அப்போ வந்து வலது பகுதியில வந்து என்ன இருக்கு? மூவிதல் வாழ்வு இருக்கு. சரியா? இடது பகுதியில ஈரிதல் வாழ்வு இருக்கு. சரியா? ரைட், ஓகே. சோ இது ஷார்ட்கட் மெத்தட் நீங்க மனசுல வச்சுக்கிறதுக்காக. நான் சொல்லும் போது நான் தவறா சொன்னேன். எதுக்காக அப்படின்னா, நீங்க ஏதாவது அட்மிட் பண்ணிட்டு தப்பா சொல்றீங்களா சார், சரியா சொல்லல சார் அப்படின்னு நீங்க சொல்வீன்னு பார்த்தேன், ஆனா சொல்லல யாரும். சரி, ரைட், ஓகே. அப்ப ரைட் வென்ட்ரிக்கிள்ல வந்து என்ன பண்ணுது? பம்ப் தி டீஆக்சிஜனேட்டட் பிளட் டு தி லங்ஸ் த்ரூ தி பல்மனரி ஆர்டரி. இப்ப பாருங்க, இந்த ஆர்டரினாவே பொதுவா தமனி அப்படின்னாவே சுத்த ரத்தத்தை எடுத்துட்டு போகணும். வெயின் வந்து அசுத்த ரத்தம், நான் சொல்லிட்டேன் முதவே. அப்ப பல்மனரி ஆர்டரி பல்மனரி வெயின் மட்டும் மாத்தி ஃபங்க்ஷன் பண்ணணும் தொடக்கத்துல இன்ட்ரோடக்ஷன்ல சொன்னா. அப்ப இந்த இடத்துல பல்மனரி ஆர்டரி இங்க என்ன? பல்மனரி ஆர்டரின்றது நுரையீரல் தமனி தமிழ்ல. சோ நுரையீரல் தமனி என்ன பிளட் எடுத்துட்டு போகுது பாருங்களேன், டீஆக்சிஜனேட்டட் பிளட். அப்ப அசுத்த ரத்தத்தை எடுத்துட்டு போகுது. அப்ப இந்த பல்மனரி ஆர்டரி மட்டும்தான் அசுத்த ரத்தத்தை எடுத்துட்டு போகக்கூடிய தமனி, நுரையீரல் தமனி. அதே மாதிரி நுரையீரல் சிறை வந்து சுத்த ரத்தத்தை எடுத்துட்டு போகும். இந்த இடத்துல மட்டும் தவிர உடம்புல எல்லா இடத்துலயும் எந்த ஆர்டரியா இருந்தாலும் ஆக்சிஜனேட்டட் பிளட் தான், எந்த வெயினா இருந்தாலும் டீஆக்சிஜனேட்டட் பிளட் தான். இதுல வந்து எந்த சேஞ்சஸும் இதுல பண்ணக்கூடாது. சரியா? ரைட். சோ இந்த இடத்துக்கு வந்துருச்சு. சோ பிளட் இப்போ வந்து ரைட் வென்ட்ரிக்கிள்ல கிடக்கு. இப்ப ரைட் வென்ட்ரிக்கிள்ல இருந்து பிளட் என்ன பண்ணும் அப்படின்னா, என்ன வால்வு சொல்லி என்ன ஆர்டரி சொல்லியிருக்காங்க? பல்மனரி ஆர்டரி. சோ இங்க புள்ள இருக்கிற அசுத்த ரத்தம் இங்க இருந்து ட்ரைகஸ்பைட் வால்வு வழியாக பிளட் வந்து இங்க வந்துருச்சு. மூவிதல் வால்வு மூலமாக ரத்தம் வந்து, இந்த வால்வுக்கு ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, ஒன்லி ஒன் டைரக்ஷன் மட்டும் தான் போகும், ரத்தம் ரிவர்ஸ்ல போகாது. அது ஒரு சிறப்பு, அதுவும் கொஸ்டின்ல கேட்கலாம். சோ பிளட் இங்க வந்துருச்சு. சோ இங்க பிளட் வந்த பிறகு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிளட் என்ன பண்ணுது அப்படின்னா நேர என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, நேர நுரையீரலுக்கு போகுது. நுரையீரலுக்கு போகுது. இங்க இருந்து பிளட் வந்து இதயத்தை விட்டுட்டு பாருங்க, இங்க வந்துச்சு, ரைட் ஆரிக்கிளுக்கு வந்துச்சு, ரைட் ஆர்டிரியத்துல இருந்து லெப்ட் ரைட் வென்ட்ரிக்கிளுக்கு வந்துருச்சு. வந்த பிறகு ரத்தம் எங்கேக்கு போயிருது அப்படின்னா நுரையீரலுக்கு போகுது. ஸோ இந்த இடத்துல நுரையீரலுக்கு போக ஆரம்பிச்சு. நுரையீரல போய் என்ன பண்ணுது அப்படின்னா, இங்க போய்
ரத்தத்தை போய் கொடுக்குது. இது இந்த ஆர்டரியினுடைய பேர் என்ன? பல்மனரி ஆர்டரி, நுரையீரல் தமனி. சோ இங்க போய் பியூரிபிகேஷன் ஆன பிறகு நுரையீரல் சிரை மூலமாக, பல்மனரி வெயின் மூலமாக இப்ப இங்க சுத்தப்படுத்தாச்சு ரத்தம். இப்ப ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு இங்க கொடுத்து அது வெளியேற்றிருச்சு. ஆக்சிஜனை மறுபடியும் எடுத்துக்கிட்டு திருப்பி வரக்கூடிய அந்த அந்த ஆர்டரி, அந்த இதனுடைய பேர் என்ன, அந்த பிளட் வெசல்ஸோட பேர் என்ன அப்படின்னா பல்மனரி வெயின். அப்ப இது சுத்தரத்தை எடுத்துட்டு வருதா? இது எங்க கொண்டு வரும் அப்படின்னா லெப்ட் ஆரிக்கிளுக்கு வரும். சோ லெப்ட் ஆரிக்கிள் கொண்டாந்து எல்லா பிளட்டையும் இங்க கொண்டாந்து கொடுத்துரும். இங்க இருக்கக்கூடிய ஈரிதல் வால்வு இருக்குல்ல, பைகஸ்பிட் வால்வு, அது மூலமா ரத்தம் எங்க வந்துரும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த லொகேஷன்ஸ்க்கு வந்துரும். எங்க வருது? லெப்ட் வென்ட்ரிக்கிளுக்கு வந்துரும். சோ லெப்ட் வென்ட்ரிக்கிள் இருந்து அயோட்டா என்று சொல்லக்கூடிய மகாதமனி வழியாக ரத்தமானது எங்க போயிரும் அப்படின்னு பார்த்தோம்னா நேர ரத்தம் எங்க போகும் அப்படின்னா நேரடியாக எந்த இடத்துக்கு போயிரும் அப்படின்னு பார்த்தோம்னா உடலினுடைய எல்லா உறுப்புகளுக்கும். அப்ப இந்த இடத்துலதான் பிளட் சர்க்குலேஷன் ஒரு கொஸ்டின் இருக்கு. அது பின்னாடி நம்ம விரிவா பார்க்க போறோம். இந்த இடத்துல இருந்தாலும் சொல்லிடுறேன் புரியறதுக்காக, ஏன்னா படத்தோட சொல்றதுனால. இந்த இதயத்துக்கும் நுரையீரலுக்கு இடையில நடக்கக்கூடிய சர்க்குலேஷன், அதாவது இங்க பியூரிபிகேஷன் ப்ராசஸ் தான். கார்பன் டை ஆக்சைடு கொடுத்துட்டு ஆக்சிஜனை எடுத்துட்டு வெளியே வந்துடும். அப்ப பியூரிஃபை ஆகுது. ஸோ the exchange of gases between the heart and lungs is called as pulmonary circulation. சர்க்குலேஷன்ல மொத்தம் 3 விதமான சர்க்குலேஷன், மேஜர் சர்க்குலேஷன்ஸ் இருக்குப்பா. ஒரு சர்க்குலேஷன் வந்து சிஸ்டமேட்டிக் சர்க்குலேஷன், ஒரு சர்க்குலேஷன் பல்மனரி சர்க்குலேஷன், இன்னொரு சர்க்குலேஷன் வந்து கார்டியாக் சர்க்குலேஷன். அதாவது வந்து ஹார்ட்டுக்கு பிளட் சப்ளை பண்ணக்கூடிய ஒரு சர்க்குலேஷன் இருக்கும். மொத்தம் 3 சர்க்குலேஷன் தான் மேஜர். போர்ட்டல் சர்க்குலேஷன் சொன்னாலும் ஓகே. சோ இப்போ வந்து என்ன அப்படின்னா இந்த சர்க்குலேஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா, அப்ப இப்ப மேஜரா கேட்கும் போது சிஸ்டமேட்டிக்கும் எதுவும் கேட்பாங்க, பல்மனரியும் கேட்பாங்க. அப்ப மேஜர் வந்து பார்த்தோன்னா பல்மனரி சர்க்குலேஷன்னா பிட்வீன் தி ஹார்ட் அண்ட் லங்ஸ். சிஸ்டமேட்டிக் சர்க்குலேஷன் அப்படின்னா பிட்வீன் தி ஹார்ட் அண்ட் சிஸ்டம்ஸ் ஆர் ஆர்கன்ஸ் ஆர் டிஷ்யூஸ். சரியா? ரைட். இப்ப சர்க்குலேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சோ இந்த அடிப்படையில சேம்பர்ஸ்ல இருக்கக்கூடிய வால்ஸ் என்ன அப்படின்றத பத்தி நம்ம ஈஸியா வந்து எக்ஸாம்ல படிக்க முடியும். சரியா? அடுத்து லாஸ்ட் வந்து லெஃப்ட் ஆர்ட்ரியம், லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். சரியா? லெஃப்ட் ஆர்ட்ரியத்துக்கு வந்துடும். லெஃப்ட் ஆர்ட்ரியம் அப்படின்னா ரிசீவ் தி ஆக்சிஜனேட்டட் பிளட் ஃப்ரம் லங்ஸ். இது வந்து ரத்தத்தை எங்க இருந்து பெறுது? லங்ஸ்ல இருந்து பெறுது. இதுதான் லெஃப்ட் ஆர்ட்ரியம். இது எங்க இருந்து ரத்தத்தை பெறுது? லங்ஸ்ல இருந்து வாங்குது. என்ன ரத்தத்தை வாங்குது அப்படின்னு பார்த்தோம்னா பியூர் பிளட், ஆக்சிஜனேட்டட் பிளட் வாங்குது. அப்ப ஆக்சிஜனேட்டட் பிளட் வாங்குது அப்படின்னா அந்த பிளட்டை எடுத்துட்டு வரக்கூடிய அந்த பிளட் வெசல்ஸ்க்கு பேர் என்ன? பல்மனரி வெயின். பல்மனரி வெயின். பல்மனரி வெயின் ஆக்சுவலா என்ன ரத்தம் எடுத்துட்டு வந்திருக்கணும்? வெயின்னாவே அசுத்த ரத்தம். ஆனா இப்ப சுத்த ரத்தத்தை எடுத்துருவோம். இந்த ஒரு இடத்துல மட்டும் மாத்தி பண்ணுங்க. நான் திரும்ப திரும்ப அந்த இடத்த சொல்றதுக்கு காரணம் என்ன முக்கியம், ஏன்னா அந்த ஆர்டரி வெயின் கேட்கும்போது சென்ட்ரலா கேட்க மாட்டேன். அதே மாதிரி லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் அப்படின்னு வரும்போது என்னன்னா இந்த இடம் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் பம்ப் தி ஆக்சிஜனேட்டட் பிளட். இங்கதான் பம்ப் நடக்குது. இங்கதான் பிளட் பம்ப் அவுட் ஆகுது. pumped the oxygenated blood to the body via aorta. அயோட்டா அப்படின்னு சொன்னோம்னா மகா தமனி. அயோட்டான்றது எங்க இருக்குன்னு கேட்டாங்கன்னா லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் இருந்து இது போகுது அப்படின்னு அர்த்தம். சோ இப்போ வந்து என்னன்னா நம்ம பார்த்தது என்னன்னா சேம்பர்ஸ் ஆஃப் தி ஹியூமன் ஹார்ட். ஹியூமன் ஹார்ட்டுக்கு தான் 4 சேம்பர்ஸ். ஆனா இதே இது உள்ள நான் சொல்லும் போது என்னெல்லாம் சொன்னேன் அப்படின்னு பார்த்தோன்னா சேம்பர்ஸை மட்டும் சொல்லல, அதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் வால்வ்ஸ் பத்தி சொன்னேன். நான் சொல்லும் போது தொடக்கத்துல வந்து லெஃப்ட்ல தான் உங்களுக்கு வந்து என்ன வால்வு இருக்கு அப்படின்னா பைகஸ்பிட் வால்வு. ரைட்ல வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அது என்ன வால்வு இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ட்ரைகஸ்பிட் வால்வு, மூவிதல் வால்வு. அதுக்கு என்ன சில பேர்லாம் இருக்கு. அந்த வால்வு ஹெட்டிங் வரும்போது உங்களுக்கு அதை பத்தி நான் சொல்றேன். சரியா? இப்ப இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா இப்ப ஒட்டுமொத்த ஃபங்க்ஷன்ஸையுமே நம்ம தெளிவா பார்த்தாச்சு. ஹார்ட்டை பத்தியான இதுல எதுவும் உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்க மறுபடியும் வீடியோ பாருங்க. புரியல எஸ்சிஏ நோடு கம்பல்சரியா நான் இந்த இடத்துல சொல்லிட்டேன். எஸ்சிஏ நோடு எது அதுதான் இனிஷியேட் பண்ணுது. இதே பேஸ் மேக்கர் நம்ம சொன்னோம்ல, அது எங்க இருக்குன்றதையும் சொல்லியாச்சு. சார் சொல்லுங்க சார். சார் ஸ்மால் டவுட் சார், ரொம்ப நாளா டவுட் சார் இது. சொல்லுங்க சார். இப்போ நீங்க வெயின்ல வந்து இம்பியூர் பிளட் கேரிஸ்ன்னு சொன்னீங்களா சார் நார்மல் டைம்ல? இப்போ ஹார்ட் இல்லாம வெயின்ல வந்து இம்பியூர் பிளட் எடுத்துட்டு போகும், இப்போ ஆர்டரி தான் வந்து குட் பிளட் எடுத்துட்டு போகும்னு சொன்னீங்களா சார்? ஆமா ஆமா. டாக்டர்ஸ் அப்ப ஏன் சார் வெயின்ல இன்ஜெக்ஷன் பண்றாங்க மெடிசன்? அது மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓ, டாக்டர் வெயின்ல இன்ஜெக்ஷன் பண்றாங்க. வெயின்ல ஏன் இன்ஜெக்ட் பண்றாங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு பர்டிகுலர் வெயின் வந்து எங்க நம்ம போகும் அப்படின்னா டுவர்ட்ஸ் தி ஹார்ட். ஏன்னா நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஜெக்ஷன் கொடுக்கும்போது அந்த வெயின் வந்து பிளட்ல உள்ள எல்லா பகுதிக்கும் போய் ஆகும். அப்ப வெயின்ல நீங்க ஒரு குறிப்பிட்ட ஆர்டரின்றது என்னது, இதயத்தை விட்டு வெளியே போறது. ஆர்டரின்றது இதயத்தை விட்டு வெளியில போகக்கூடியது.
இதயத்தை நோக்கி வரக்கூடியது எது அப்படின்னா வெயின். அப்ப வெயின்ல ஒரு இன்ஜெக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த இன்ஜெக்ஷன் ஆட்டோமேட்டிக்கா எங்க வந்துடும், ஹார்ட்டுக்குள்ள வந்து எல்லா பிளட்டோடையும் சர்க்குலேஷன்ல கலந்துரும். ஓகே அப்படிதான் இருக்கும். அதனாலதான் அது வெயின்ல கொடுக்கக்கூடிய இன்ஜெக்ஷன். ஏன்னா அது டுவர்ட்ஸ் ஹார்ட்டை நோக்கி போகக்கூடிய வேலை. சரியா? ரைட். வேற எதுவும் கிளியர் சார். கிளியர். ஓகே. அடுத்து வந்து ஹார்ட் வால்வ்ஸ். ஹார்ட்ல இருக்கக்கூடிய வால்வ்ஸ். சரியா? அதுல என்னென்ன வால் இங்க இருங்க. வால் வேற, பெரிகார்டியல் வால் பெரிகார்டியல் பார்த்தோமா லேயர்னு, அதே மாதிரி எண்டோகார்டியா, அதெல்லாம் வந்து வால், WALL, வால்னா சுவர்னு அர்த்தம். இந்த இடத்துல வால்வ் அப்படின்னா என்னது? ஹார்ட் வால்வ் அப்படின்றது ஹார்ட்ல இருக்கக்கூடிய அந்த செமிலூனார் வால்வ்ஸ், அதே மாதிரி ஆர்டியோ வென்ட்ரிகுலர் வால்வ், இதை பத்தி தான் நம்ம சொல்றோம். இது குழப்பிடக்கூடாது. அதனாலதான் நான் வந்து உங்களுக்கு படமும் நாங்க கொண்டாந்து இங்க வச்சிட்டேன். இந்த வால்வ்னா எங்க இருக்கு, அரைச்சந்திர வால்வு, பிரைச்சந்திர வால்வுனா என்ன, பல்மனரி வால்வ்னா என்ன, ட்ரைகஸ்பிட் வால்வுனா என்ன, பைகஸ்பிட் வால்வுனா என்ன, ஈரிதல் வால்வு, மூவிதல் வால்வு, இதெல்லாம் நம்ம பார்த்துருக்க முடியல. அதுதான் இங்க. ஸோ இது எக்ஸாமினேஷன் பாயிண்ட்ல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வால்வ் அப்படின்னு சொல்லும் போது இது ஸ்பெஷலைஸ்டா முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா என்ஷூர் த அன்டைரக்ஷனல் என்ஷூர் யூனி டைரக்ஷனல் பிளட் ஃப்ளோ. யூனி அப்படின்ற வார்த்தை எந்த வேர்டினுடைய ப்ரிஃபிக்ஸா வந்துச்சு அப்படின்னா யூனி அப்படின்னா என்னது? யூனினா ஒண்ணுன்னு அர்த்தம், பையனா 2, ட்ரைனா 3 ப்ரிஃபிக்ஸா வந்துச்சுன்னா அப்ப யூனினா 1, யூனி டைரக்ஷனல் பிளட் ஃப்ளோ. அப்ப ரத்தத்தை ஒரே திசையில மட்டும்தான் செலுத்தும். அண்ட் பிரிவென்ட் தி பேக் ஃப்ளோ. திருப்பி ரத்தத்தை வெளியில வரவிடாது. ஏன்னா இங்க இருந்து பிளட் இங்க வருது, எதன் மூலமாக? ட்ரைகஸ்பிட் வால்வு மூலமாக ரைட் ஆர்டியத்துல இருந்து ரைட் வென்ட்ரிக்கிளுக்கு வருது. சோ ரைட் வென்ட்ரிக்கிள் இருந்து ரத்தம் ரிவர்ஸ்ல போச்சுன்னா என்ன ஆகும்? அது வந்து டேஞ்சரஸ். என்ன, மறுபடியும் இப்படியே இங்கேதான் போயிட்டு இருக்குமே தவிர லங்ஸுக்கு போகாது. சோ இங்க இருந்து எங்க போகணும்? லங்ஸுக்கு போகணும். அப்ப இந்த ட்ரைகஸ்பிட் வால்வா இருக்கட்டும், பைகஸ்பிட் வால்வா இருக்கட்டும், இந்த ரெண்டு வால்வுமே என்ன பண்ணும் அப்படின்னா ரத்தத்தை ஒரே திசையில் மட்டும்தான் செலுத்தும். வால்வு எல்லாமே, இதயத்தில் இருக்கக்கூடிய எல்லா வால்வுமே ரத்தத்தை ஒரே திசையில் செலுத்தும். அது திரும்பி போக விடாது, தடுத்து மேல போய் மூடிக்கிறோம். சோ அதைத்தான் சொல்றாங்க. அதனால எக்ஸாமினேஷன் பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நெக்ஸ்ட் இப்ப ஆர்ட்ரியோ வென்ட்ரிகுலர் வால்வ். ஆர்ட்ரியோ வென்ட்ரிகுலர் வால்வ், ஆரிக்குலார் ஆர் வென்ட்ரிகுலர் வால்வ்னு சொல்லலாம், சரி, இல்ல ஆர்ட்ரியோ வென்ட்ரிகுலர் வால்வ்னு சொல்லலாம். அதுக்கு பேர் வந்து ஏவி வால்வ் அப்படின்னு சொல்லலாம். ஷார்ட்கட்டும் பாத்துங்க, ஏவி வால்வ் அப்படின்றது. இந்த ஏவி வால்வ்ல வந்து ஆர்டியோ வென்ட்ரிகுலர் வால்வ்ல 2 வால்வ் இருக்கு. ஒரு வால்வுனுடைய பேர் வந்து ட்ரைகஸ்பிட் வால்வ். எக்ஸாமினேஷன் பாயிண்ட்ல ரொம்ப முக்கியமானது. எந்த சைட்ல இருக்கு அப்படின்றத கேட்பாங்க. சரியா? எந்த சைட்ல இருக்கு அப்படின்னு. சோ ட்ரைகஸ்பிட் வால்வ் அப்படின்னா என்னது அப்படின்னா ரைட் சைட்ல இருக்கு. ட்ரைகஸ்பிட் வால்வ் அப்படின்னா இங்க முதல்ல மாத்த சொல்லும் போது நீங்க சொல்லலைன்னு சொல்லிட்டு சொன்ன பதிலா இந்த இடத்துல இருக்குன்னு சொன்னா ரைட் சைட்ல. அதே மாதிரி பைகஸ்பிட் வால்வுக்கு இன்னொரு பேர் இருக்கு, மிட்ரல் வால்வ். So the bicuspid valve is otherwise called as mitral valve. Mitral valve is otherwise called as bicuspid valve. இந்த ரெண்டையும் நீங்க வந்து கரெக்டா புரிஞ்சுக்கணும். So left side of the heart, left side of the அந்த சேம்பர்ஸ்ல இது இருக்குது. சேம்பர்ஸ்ல இது ரைட் சைடு சேம்பர்ல இருக்கும். அதாவது ரைட் ஆர்டரியத்துக்கும் ரைட் வென்ட்ரிகளுக்கு இடையில இருக்கக்கூடியது. சரி, அது பேர் வந்து ட்ரைகஸ்பிட். ஸோ ரைட் சைடு இருக்குது. லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடியது பைகஸ்பிட் அல்லது மிட்ரல் வால்வ் அப்படின்னு சொல்றோம். அடுத்து செமிலூனார் வால்வுன்னு ஒரு வால்வு. இந்த வால்வு எங்க இருக்கும் அப்படின்னா பல்மனரி வால்வுல இருக்கு. பல்மனரினா என்ன? நுரையீரல். அந்த நுரையீரல் வால்வுல இந்த இடத்துல, அதாவது நம்ம பிளட் போகுது பத்தியா, இந்த பாருங்க பல்மனரிக்கு போகுது வரணும், பல்மனரிக்கு இங்க இருந்து போகுது வரணும் பிளட். சோ பல்மனரி வால்வு. சோ இங்க வந்து என்ன பல்மனரி வால்வுன்றது எங்க இருக்கு அப்படின்னா ரைட் வென்ட்ரிக்கிள் டு பல்மனரி ஆர்டரி. அப்ப எந்த இடத்துல? ரைட் வென்ட்ரிக்கிள்ல இருந்து பல்மனரி ஆர்டரி என்னது? அஸ்தரத்தை எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு வெசல் நம்ம படிச்சிருக்கோம் ஏற்கனவே. சோ இந்த படத்தை பார்த்தோம்னா உங்களுக்கு புரியாது. இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு புரியாது. நான் இந்த படத்துல உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். சோ இப்ப பாருங்க, இங்க ஏற்கனவே நான் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு என்ன போட்டு காமிச்சிருந்தேன் அப்படின்னா இங்க இருந்து ரத்தம் இம்பியூர் பிளட் டிஆக்சினேட் எங்க போகும்? லங்ஸுக்கு போகும்னு சொன்னேன். எது? ரைட் வென்ட்ரிக்கிள்ல இருந்து போகும்னு சொன்னேன். சோ இந்த ரைட் வென்ட்ரிக்கிளோட இந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடக்கக்கூடிய வால்வை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய வால்வுக்கு பேர் தான் பல்மனரி வால்வ். அதுதான் செமிலூனார் வால்வ்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ இதே இது வந்து என்ன அப்படின்னா இங்க இருந்து நமக்கு சுத்தரத்தத்தை எடுத்துட்டு போகக்கூடிய அயோர்டா இருக்கு பாருங்க. இந்த அயோர்டால இருக்கக்கூடிய இந்த வால்வுக்கு பேர் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து அயோர்டிக் வால்வ் அப்படின்னு சொல்றாங்க. இது லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் டு அயோர்டா, லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் டு அயோர்டா, லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் இருக்கா டு அயோர்டா, அயோர்டால இந்த இது இருக்கும். ஸோ இது ரெண்டும் என்னது? இந்த ரெண்டுமே என்ன பேர் சொல்றாங்க? செமிலூனார் வால்வ். செமிலூனார் வால்வ் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த இடத்துல கூடியது செமிலூனார் வால்வ்ஸ், இது வந்து ட்ரைகஸ்பிட், இது பைகஸ்பிட் வால்வ். இப்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா லேயருமே உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரியா? ரைட், ஓகே.
தென் நெக்ஸ்ட் பிளட் வெசல்ஸ் அசோசியேட்டட் வித் ஹார்ட். இதை நான் தொடக்கத்தில் சொல்லிட்டேன், திருப்பி இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். இப்ப இவரோட டவுட் கேட்டாரு, சார் வந்து வெயின்ல தானே சார் இன்ஜெக்ஷன் பண்றாங்க, ஏன் சார் அப்படின்றது கேட்டாரு. ஸோ அதனுடைய அடிப்படையில இந்த இடத்துல ஆர்டரி வெயின், இது வந்து ஏற்கனவே பிஜிடிஆர்ல கேட்டிருக்க கொஸ்டின் 2005 2006 எல்லாம் நீங்க போய் எடுத்து பாருங்க. டுவர்ட்ஸ் தி ஹார்ட் நோக்கி வரக்கூடிய அந்த வெசலுக்கு பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதனால வந்து ஆனா இப்ப நம்மளுக்கு டாபிக்ல இருக்கு. ஸோ ஆர்டரி அப்படின்னாவே என்னது, தமிழ்ல தமனின்னு சொல்றோம். ஸோ கேரி தி பிளட் அவே ஃப்ரம் தி ஹார்ட். அவே ஃப்ரம் தி ஹார்ட்னா என்னது, ஃப்ரம் தி ஹார்ட். த வால் ஸ்டார்ட் ஃப்ரம் தி ஹார்ட். ஸோ ஃப்ரம் தி ஹார்ட் எங்க இருக்கு, பல்மனரி ஆர்டரியா இருக்கட்டும், பல்மனரி ஆர்டரியில இருந்து அசுரத்தம் வெளியில போகும், டீஆக்சிஜனேட்டட் பிளட் லங்ஸுக்கு. அதே மாதிரி அயோர்டா இருந்து எல்லா ஆர்கன்ஸுக்கும் எல்லா டிஷ்யூக்கும் பிளட் போகக்கூடிய அந்த சிஸ்டமேட்டிக் சர்க்குலேஷனுக்கு போகக்கூடிய அயோர்டா வழியா தான் போகும். ஸோ இதைத்தான் நம்ம ஆர்டரிஸ் சொல்றோம். ஒரு இடத்துல சேஞ்ச் பண்ணுது அப்படின்றத சொல்லிட்டேன், அது பல்மனரி ஆர்டரி அப்படின்றத சொல்லியாச்சு. அடுத்து பார்த்தா வெயின் அப்படின்னா என்னது, ரிட்டன் பிளட் டு தி ஹார்ட். ரிட்டன் பிளட் டு தி ஹார்ட்னா இந்த வெயினை பொறுத்தளவு எப்படி இருக்கும் அப்படின்னா, அதனுடைய எல்லா இந்த வெசல்ஸ்மே எப்படி இருக்கும் அப்படின்னா, டுவர்ட்ஸ் தி ஹார்ட், இதயத்தை நோக்கி வரக்கூடிய ரத்த குழாய்கள், இதயத்தை நோக்கி வரக்கூடிய ரத்த குழாய்கள், அதை தான் நம்ம சொல்றோம். ஸோ ரிட்டன் பிளட் டு தி ஹார்ட், எக்ஸாம்பிள் சுப்பீரியர் வீனக்கவா, ஸோ இன்ஃபீரியர் வீனக்கவா அண்ட் பல்மனரி வெயின். அப்ப இதையும் கொஸ்டின்ல கேட்கலாம், அயோர்டா பல்மனரி ஆர்டரி எல்லாம் பார்த்தோன்னா ஹார்ட்டை நோக்கி வெளியில போகக்கூடியது அப்படின்னு கேட்கறாங்க. கொஸ்டின்ல கேட்டாலும் நீங்க ஆன்சர் பண்ணுங்க. இங்க உள்ள வர நோக்கியது என்னது, நான் படத்தை சொன்னேன், இன்ஃபீரியர் மேல் பெருஞ்சிரை கீழ் பெருஞ்சிரை டுவர்ட்ஸ் ரத்தத்தை கொண்டு வரும். அதே மாதிரி பல்மனரி வெயின் என்ன அப்படின்னா, நுரையீரல்ல இருந்து சுத்த ரத்தத்தை ஆக்சிஜனேட்டட் பிளட்டை எடுத்துக்கிட்டு எங்க வரும் அப்படின்னா, லெப்ட் வென்ட்ரிக்கிள், லெப்ட் ஆரிக்கிளுக்கு வரும். ஸோ இது எல்லாமே டுவர்ட்ஸ் நோக்கி வரக்கூடியது, சரியா? அதனாலதான் இது. அடுத்து கேப்லரிஸ்னு ஒன்று இருக்கு. கேப்லரிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துலதான் இது வந்து என்னன்னா, அந்த ஆர்டரியோ வெயினோ என்ன எப்படி போகும் அப்படின்னா, அது வந்து இப்படி நேர போகும் ஆர்டரி அப்படின்றது. அப்புறம் அது கொஞ்சம் சப்பா பிரியும், கொஞ்சம் அப்படி மைனூட் ஆர்டிகளா பிரியும், இப்படி வெசல்ஸா சின்ன சிறுசா பிரியும், சிறுசுதான். இது ஆர்ட்ரியோல்ஸ் அப்படின்னு வந்துச்சுனாவே அது ஸ்மாலஸ்ட் பார்ட், ஆர்டரியை விட ஸ்மாலஸ்ட் பார்ட். அந்த ஆர்டரிஸ்ல இருந்து ஆர்ட்ரியோல்ஸ்ல இருந்து ஒரு சின்ன ஸ்மாலஸ்ட் பார்ட் லேயர்ஸ் மாதிரி இப்படி போகும். இது என்ன அப்படின்னா கேப்லரிஸ் சொல்லுவாங்க. ஸோ கேஸ் எக்ஸ்சேஞ்ச் எங்க நடந்தாலும் கேப்லரிஸ்ல தான் நடக்கும். அது நீங்க சிஸ்டமேட்டிக் சர்க்குலேஷனா இருக்கட்டும் இல்ல பல்மனரி சர்க்குலேஷனா இருக்கட்டும், ரெண்டு சர்க்குலேஷனுமே கேப்லரி தான் நடக்கும். அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. கேப்லரிஸ் அப்படின்றது என்ன, ஃபெசிலிட்டேட் தி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ். நீங்க ரத்த ஓட்ட மண்டலம் வந்து கேசஸை மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணல, நியூட்ரிஷனையும் டிரான்ஸ்போர்ட் பண்ணும், சரியா? சத்து பொருட்களையும் கடத்துது, ஊட்டச்சத்துக்களையும் கடத்துது, உணவுப் பொருட்களையும் கடத்துது. உணவுப் பொருட்களை கடத்துறது எது மூலமா போகும்னா பிளாஸ்மா மூலமா போகும். ஆக்சிஜன் வந்து எது வழியா போகும் அப்படின்னா ஆர்பிசி மூலமா போகும், ரெட் பிளட் செல்ஸ் மூலமா வரும், சரியா? அது வந்து பிளட்டை பத்தி சொல்லும் போது நான் இந்த வேரியேஷன் சொல்றேன், இந்த இடத்துல மனசுல வச்சுங்க. பிளாஸ்மா தான் எதை எடுத்துட்டு போகும் அப்படின்னா, பிளாஸ்மா என்று சொல்லக்கூடிய 55% பிளட்ல இருக்கக்கூடியது ஒரு நீர் பொருள் மாதிரி அது இருக்கும். அதுதான் வந்து நியூட்ரிஷன் ஆக்சுவலா டிரான்ஸ்போர்ட் பண்ணும், சரியா? சோ வேஸ்ட் பிட்வீன் தி பிளட் டிஷ்யூஸ். சோ இப்போ கேப்லரிஸ்னா என்ன முக்கியமா கொஸ்டின்ல, இது இந்த இடத்துல தான் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு கேட்டா, ஆன்சர் ஏல வந்து ஆர்டிகல், ஆன்சர் பில வெயின், ஆன்சர் சில வந்து கேப்லரிஸ் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நீங்க என்ன ஆன்சர் எடுக்கணும் அப்படின்னா கேப்லரிஸ் தான் எடுக்கணும், சரியா? சோ இதுதான் அங்க வந்து உங்களுக்கு கொஸ்டின்ல கேட்டாங்கன்னா நீங்க அப்படிதான் எடுக்கணும். அடுத்து பார்த்தோம்னா வெயின் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவா அது நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த பகுதி ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா பார்த்தாச்சு, சரியா? ரைட், ஓகே. ஸோ இதோடு நான் இந்த அமர்வை நிறைவு பண்ணிக்கிறேன்.